இப்போ இவர் எதுக்கு அடிச்சாரு எங்களை யார் இவர் என்னை கை வைக்கிறதுக்கு? பாருங்க என் போனை இப்படி உடச்சு வச்சிருக்காரு. இங்க பாருங்க, எடுங்கண்ணா என் போனை உடச்சு வச்சிருக்காரு, தெரியுதுங்களா? இங்க பாருங்க. கை வலிக்குது. இவருதான் என்னை அடிச்சாரு. சார் எடுங்க சார், போன மறைஞ்சிருக்கு. நான் வந்தேன் இந்த மாதிரி இப்போ இதுல இருந்து இந்த அது என்னது ஜிஹெச் பேக் சைட்லேருந்து வந்தேன். நிறுத்திட்டு ரெக்கார்டு கேட்டாங்க. ரெக்கார்டு எங்கள்கிட்ட ஹார்ட் காப்பி இல்லை, சாஃப்ட் காப்பி இருக்குது. அப்படின்னா சாஃப்ட் காப்பிலாம் பார்க்க முடியாது. என்ன பெரிய என்னை அடிச்சாரு. நான் வீடியோ எடுத்ததுக்கு என் ஃபோனை தட்டி விட்டு என் ஃபோனை உடச்சிட்டாரு. என் ஃபோனை உடச்சதுக்கு ரெக்கார்டு நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க என் ஃபோன் பாருங்க எப்படி இருக்கு. இங்கே பாருங்க இதெல்லாம் ரெக்கார்டு. இங்கே பாருங்க என் ஃபோனை இப்படி உடச்சு வச்சிருக்காரு. இங்கே பாருங்க, எடுங்கண்ணா என் ஃபோனை உடச்சு வச்சிருக்காரு, தெரியுதுங்களா? இங்கே பாருங்க. வந்து கருப்பகவுண்ட சீட்னா ஜம்பட்டி காலனினா நாங்கள் வந்து எந்த தப்பு பண்ணல. நாங்கள் திருடங்க கிடையாது, குடிகாரம் கிடையாது, எதுவுமே பண்ணல. இவர் இப்போ அடிச்சுட்டு எங்களை ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டாருன்னா வண்டியை பிடுங்கிட்டு போயிட்டாரு. இந்த பையனோட ஃபோனையும் பிடுங்கிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் எதுக்கு அடிச்சாரு எங்களை யார் இவர் என்னை கை வைக்கிறதுக்கு? என் பேர் பிரசாந்த்ண்ணா. என்ன பண்ணிட்டு? ஆனால் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ரான்சைஸி எடுத்து நடத்திட்டு இருக்கேன். இப்போ அந்த ஹப்புக்கு போயிட்டு பேமெண்ட்டை கொடுத்துட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இப்படி வந்தோம். நாங்கள் வந்து என்ன தப்புனா ஹெல்மெட் போடாமல் வந்தது தப்பு. ஹெல்மெட் போடாததுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ஃபைன் போட்டிருக்கணும். ஒன்றா ஸ்பாட் ஃபைன் போட்டுருக்கணும், இல்லை கோர்ட்டில் ஃபைன் போட்டிருக்கணும். ஸ்பாட் ஃபைன் போட்டிருந்தாலும் கட்டியிருப்போமா? இவர் யாருன்னு எங்களை அடிக்கிறதுக்கு? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.